World's biggest astrology community in Tamil. Online Astro TV, வாழ்வின் வெளிச்சம். ஆன்லைன் ஆஸ்ட்ரோ டிவியை கண்டு மகிழுங்கள். நம்முடைய பிரபஞ்ச குழுவின் சிறப்பு பேச்சாளர் விஜயமங்கலத்தைச் சேர்ந்த கருணாகரன் ஐயா அவர்கள் ஜோதிடத்தில் சிறப்புகள் என்ற தலைப்பில் சிறப்புரையாற்ற உள்ளார். ஐயா அவர்களை அன்புடன் அழைக்கின்றேன். எக்கருத்தை எதன் வழி தெரிந்தாலும் அக்கருத்தின் அகக்கருத்தை தெரிவிப்பது அறிவு. பெரு நல் உளம் உடையார் இன்று இல்லை என்னும் பெருமை உடைத்து இவ்வுலகே. அனைவருக்கும் வணக்கம். 1ஆம் பாவகம், 2ஆம் பாவகம், இப்படி 12 பாவகம். இந்த 1ஆம் பாவகத்திலிருந்து 4ஆம் பாவகத்தில் இந்த கிரகம் இருக்குது, 6ஆம் பாவகத்தில் இந்த கிரகம் இருக்குது அப்படின்னு கூட சொல்றதில்ல. பாவம்னு சொல்றாங்க. பாவம்னு சொல்லக்கூடாது, பாவகம்னு தான் சொல்லணும், தெரிவிக்கணும். குறைந்தபட்ச வீடுன்னு கூட சொல்லலாம், இடம்னு சொல்லலாம். சரி, விவரத்துக்கு வந்துடுறேன். இந்த லக்னத்திலிருந்து இத்தனாவது பாவகத்தில் இந்த கிரகம் இருக்குது அப்படிங்கிறத எதை வச்சு நிர்ணயம் பண்றது? இப்போ நம்ம முன்னோர்கள் எல்லாம் பாடல்கள் வழியாகத்தான் பெரும்பாலான கருத்தை தெரிவித்துள்ளார்கள். ஏன்னா ஒரு பாடல்ல ஒரு வரி நினைவுக்கு வந்துவிட்டால் அதன் தொடர்ச்சி அப்படியே பாடிட்டே வந்துடலாம், அதுக்குண்டான கருத்தையும் தெரிஞ்சிடலாம். நான் இப்போ கடவுளை எல்லாம் கண்டுக்கிறது இல்லைங்க. ஆனால் 10 வருஷத்துலேருந்து 15 வருஷத்துக்குள்ள நான் இந்த திருவாசகம் எல்லாம் பாடி வழிபாடு பண்ணி இருக்கிறேன். அந்த வழியில வந்ததுனால தான் கடுமையான சீவகாருண்யம் என்பதை என்னால் கண்டு கடைபிடிக்க இயன்றது. இப்போ அந்த 18 வயசுல பாடின பாட்டை ஒரு 4 வரி இப்ப நான் எடுத்து சொல்றேன் பாருங்க. தொல்லை எழுபிறவி சூழும் தலை நீக்கி அல்லல் அரு ஆனந்தம் ஆக்கியதே எல்லை மறுவா நெறியளித்து வாதவூர் எங்கோன் திருவாசகம் என்னும் தேன். வருதுங்களா? ஒரு வரி வந்ததுன்னா தொடர்ச்சியா வந்துடும். அடுத்து ஓம் நமச்சிவாய வாழ்க, நாதன் தாள் வாழ்க, இமை பொழுது என் நெஞ்சில் நீங்காதான் தான் வாழ்க. இதெல்லாம் என்னுடைய 10 வருஷத்துல பாடின பாட்டு. இன்னும் அடுத்து பாடல் திருவாசகத்துல தில்லை மூதூரடி அப்படின்னு தொடங்கும். இப்ப அந்த ஒரு அடியை ஆரம்பிச்சோம்னா அதுக்குண்டானதெல்லாம் வந்துடும். இப்படி பொதுமக்கள் எளிமையாக மனதில் வைத்து இருக்கவே பாடல் மூலமாக நமது முன்னோர்கள் கருத்தை தெரிவித்து உள்ளனர். சரி, இந்த 1ஆம் பாவகம், 7ஆம் பாவகம், 12ஆம் பாவகம், இந்த பாவகங்களை எல்லாம் அது மட்டுமல்ல, இது ராசி அளவுல இன்னும் நவாம்சம், சோடச வர்க்கம், இது எல்லாத்தையும் உருவாக்குறது இந்த 27 நட்சத்திரம் தானே. அசுவனி முதல் ரேவதி வரையிலான 27 நட்சத்திரங்கள். ஆக ஒரு ஜாதகத்தில் இருக்கக்கூடிய அநேகமான தோஷங்களை நீக்குவதற்கு நட்சத்திரங்களுக்கு உண்டான மரங்களுக்கு மாட்டுச்சாணி உரம் போட்டு தண்ணி ஊத்துனாவே அநேகமான தோஷங்கள் ஜாதகத்திலிருந்து அகன்றுவிடும். இப்போ அசுவனி நட்சத்திரம் அப்படின்னு சொல்றான். இந்த அசுவனிங்கிறதும் தமிழ் இல்ல, நட்சத்திரம் அப்படிங்கிறதும் தமிழ் இல்ல. அப்போ இந்த அசுவனி அப்படிங்கிறதுக்கு தமிழ்ல குதிரை, புரவி, இப்படி எல்லாம் தமிழ் பேர் இருக்கு. நமது வேதாத்திரி மகரிஷியும் கூட அவருடைய காயகல்ப பயிற்சியில அசுவனி முத்திரை அப்படின்னு ஒன்ன குறிப்பிடுவார். குதிரை இருக்குது பாத்தீங்களா, அது ஓடி நின்றுச்சுன்னா தன்னுடைய மலவாயை சுருக்கி சுருக்கி விரிக்கும். இதுதான் அசுவனி முத்திரை. ஆக இந்த அசுவினி நட்சத்திரம் அப்படிங்கிறதுக்கு உண்டான
மரம் எட்டி மரம், பரணிக்கு உண்டான மரம் நெல்லி மரம், கிருத்திகைக்கு உண்டான மரம் அத்தி மரம், ரோகிணிக்கு உண்டான மரம் நாவல் மரம், மிருகசீரிடத்துக்கு உண்டான மரம் கருங்காலி மரம், திருவாதிரைக்கு உண்டான மரம் செங்காலி மரம், புனர்பூசம் உண்டான மரம் மூங்கில் மரம், பூசத்துக்கு உண்டான மரம் அரசு மரம், ஆயில்யத்துக்கு உண்டான மரம் புன்னை மரம், மகத்துக்கு உண்டான மரம் ஆலமரம், பூரத்துக்கு உண்டான மரம் பலாமரம், உத்திரத்திற்கு உண்டான மரம் அலரி மரம், அஸ்தத்திற்கு உண்டான மரம் ஆத்தி மரம், சித்திரைக்கு உண்டான மரம் வில்வ மரம், சுவாதிக்கு உண்டான மரம் மருத மரம், விசாகத்திற்கு உண்டான மரம் விலாமரம், அனுசத்திற்கு உண்டான மரம் மகிழ மரம், கேட்டை நட்சத்திரத்துக்கு உண்டான மரம் பராய் மரம், மூல நட்சத்திரத்துக்கு உண்டான மரம் மராமரம், ஊராடத்திற்கு உண்டான மரம் வஞ்சி மரம், உத்திராடத்திற்கு உண்டான மரம் பலாசு மரம். இந்த பலாசு மரத்தை வச்சு மகாபாரதத்துல விதுரர் பாண்டவர்களாகிய தர்மர், பீமர், அர்ஜுனர், நகுலர், சகாதேவருக்கு ஒரு சமாச்சாரத்தை சூட்சமா சொல்றார். ஒரு காட்டுல நெருப்பு பத்திக்குது, மலை 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 ஏகத்துக்கும் எரியுது. அதுல தப்பிக்கக்கூடிய உயிரினம் எது அப்படின்னு பாண்டவர்களை கேட்கிறாங்க. சொல்ல தெரியல. இப்ப நானு அவரு சொன்னதை தான் சொல்றேனுங்க. இந்த பலாசு மரம் அப்படிங்கிறது ஒரு காட்டுல 10 இருந்தான்னு வச்சுக்கோங்க, தூரம் இருந்து பார்த்தா வெயில் நேரத்தில் நெருப்பெரிக்கிற மாதிரி தெரியும். அந்த அளவுக்கு அதனுடைய பூக்களின் நிறம், இலையனுடைய நிறம் அவ்வளவு அடர்த்தியாக இருக்கும். அதனாலதான் அந்த பலாசு மரத்தை இந்த பாண்டவர்களுடைய கூட்டத்துக்கு அவர் ஒரு சூசகமான ஒரு கருத்தை தெரிவிப்பதற்காக உதாரணத்துக்கு சொன்னார். சரி, திருவோணம் நட்சத்திரத்துக்கு எருக்கு மரம், அவிட்டத்திற்கு வன்னி மரம், சதயத்திற்கு கடம்பு மரம், பூராடத்திற்கு தேமா மரம், உத்தரட்டாதிக்கு வேம்பு மரம், ரேவதிக்கு உண்டான மரம் இலுப்பை மரம். இந்த 27 மரங்களுக்கும் மாட்டுச்சாணி உரம் போட்டு தண்ணி ஊற்றணும்னா நம்ம ஜாதகத்தில் இருக்கக்கூடிய அநேகமான தோஷங்கள் அகன்றுவிடும். இதை நம்மளால இயன்ற அளவு தொடர்ந்து செஞ்சு வந்தாங்கன்னா இந்த கோச்சார கிரகங்கள்னு சொல்லக்கூடிய 7 சனி, சதுஷ்டாசம சனி, கண்ட சனி, அஷ்டம சனி, இன்னும் சந்திராஷ்டமம், இதில் இருந்தெல்லாம் நாம தப்பிச்சுக்கலாமுங்க. இன்னும் சொல்ல போனா இந்த ராகு கேது லக்னத்துல 7, 2, 8 இந்த மாதிரி சமாச்சாரத்தில் இருந்தும் தப்பிச்சுக்கலாமுங்க. அடுத்து ஜென்மத்தில் ராமர்தம் வனத்திலே சீதையை சிறை வைத்ததும், தீதிலாதொரு மூன்றிலே துரியோதனன் படை மாண்டதும், இன்மை 8 வாலி பட்டம் இழந்து போம்படியானதும், தர்மபுத்திரர் 4 வனவாசம் போனதும், சத்திய மாமுனி 6 இரு காலிலே தலை பூண்டதும், வன்மையுற்ற ராவணன் முடி 12 வீழ்ந்ததும், மண்ணுமா மாமனை வாழ்வு இருக்காது என்பது உறுதியே குரு சாரப்படி. இது பாடல். அப்ப இந்த பாடல் அப்படியே செயல்பாட்டுக்கு ஒவ்வொருத்தருக்கும் வந்துடுமா? இதுல இன்னொரு பாட்டு மூலமாகவும் முன்னோர்கள் வலியுறுத்துகிறார்கள். கண்டங்கள் 4 கருதியே சனிசேய் நின்றாள். அப்போ
இந்த கருதியே அப்படிங்கிற வார்த்தைக்கு விளக்கம் அந்த லக்ன புள்ளி, இரண்டாம் பாவகத்தின் மையப்புள்ளி, மூன்றாம் பாவகத்தின் மையப்புள்ளி, இப்படி 12 பாவகத்துக்கும் மையப்புள்ளி. அந்த மையப்புள்ளியில அந்த கிரகம் இருக்குதா அப்படின்னு முதல்ல தீர்மானிக்கணும். அப்புறம்தான் இந்த பலனை தெரிவிக்கிறதுக்கு முன் வரணும். மொத்தமா லக்னம் மேசத்துல இருக்குது. இன்னைக்கு கோச்சாரத்துல கேது கன்னியில் இருக்கு. அப்போ அசுவனி நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு இன்னைக்கு 6ல குரு இருக்குதா, 6ல கேது இருக்குதா அப்படிங்கிறது எல்லாம் இந்த கண்டங்கள் 4 கருதியே சனிசே நின்றால் இந்த பாடலுக்கு விளக்கம் தெரிஞ்சவங்கனாலதான் உறுதி செய்ய இயலும். சரி, இனி பரிகாரத்துக்கு உண்டானது வந்துடலாம். இப்போ ஒரு ஜாதகத்துல நன்மை செய்யக்கூடிய நிலையில சூரியன் இருந்து சூரியன் வலிமை குறைவாக இருந்தால் அந்த ஜாதகர் ஞாயிற்றுக்கிழமை, திங்கட்கிழமை, செவ்வாய்க்கிழமை, வியாழக்கிழமை இந்த நாட்கள்ல பகல் நேரங்கள்ல சூரிய ஓரையில கோதுமை களி செஞ்சு புளி சேர்க்காத துவரை பருப்புல உருவாக்கப்பட்ட சட்னியை தொட்டுட்டு சாப்பிட்டு வந்தார்னா அவருடைய ஜாதகத்துல சூரியன் வலிமை குறைவாக இருந்தாலும் வலிமை பெறும். இதே அந்த சூரியன் கெடுதலை செய்யக்கூடிய நிலையில் இருந்து வலிமையாக இருந்தால் ஞாயிற்றுக்கிழமை காலையில 6லிருந்து 7 மணி வரை குருவாரம் நடக்கும். இதுல ஒரு 10 கிலோ கோதுமையை எடுத்துக்கணும், 2 கையிலையும் கோதுமையை அள்ளிக்கணும். சூரியரே எனக்கு இடையாறு செய்யக்கூடாதுன்னு சொல்லி ஒரு கெட்டி ஆரஞ்சு நிற பையில அதை போடணும். அந்த 10 கிலோவையும் அதில் சேர்த்துக்கலாம். உடன் உங்களுடைய வரவு செலவுக்கு ஏற்றபடி காணிக்க ஒரு 100 வைக்கலாம், ஒரு 1000 வைக்கலாம், ஒரு லட்சம் வைக்கலாம், ஒரு கோடியும் வைக்கலாம். அவங்கவங்க வரவு செலவுக்கு ஏற்றபடி காணிக்கை வைத்தால் தான் இந்த பரிகாரத்தின் பலனை அனுபவிக்க இயலும். இத அதுல வச்சுட்டு அன்னைக்கு மத்தியானம் 1லிருந்து 2 வரைக்கும் சூரிய ஓரதான் நடக்கும். இப்ப நான் சொல்றதெல்லாம் தோராயமானது. சூரிய உதயத்தில் இருந்து சூரியன் உச்சமடையக்கூடிய உச்சி நேரத்தில் இருந்து சூரியன் மறையக்கூடிய மறைவு நேரத்தில் இருந்தெல்லாம் இந்த ஓரை மணியை நிர்ணயம் செய்ய வேண்டும். அப்பதான் அது சரியாக வரும். இப்போ எடுத்து வச்சாச்சு அந்த கோதுமைய, அதனுடைய காணிக்கைய உடன் 2 கிலோ உப்பையும் வச்சு அன்னைக்கு மத்தியானமே அவங்களுக்கு இயன்ற அளவு காணிக்கையும் அதுல வச்சு கொண்டு போய் அநாதையர் இல்லத்துல அதை தானமா கொடுத்துட்டா சூரியரால் உண்டாகும் தீமைகள் தவிர்க்கப்படும். ஒரு ஜாதகத்துல சந்திரன் தாய்க்குண்டான கிரகம்னு சொல்லுவாங்க. அது மட்டுமில்ல லக்ன ரீதியாக அவரு இத்தனாவது பாவகத்துக்கு சொந்தக்காரரு, ராசி ரீதியாக இத்தனாவது பாவத்துக்கு சொந்தக்காரரு, இப்படியெல்லாம் இருக்கு. அப்ப அந்த சந்திரன் வலிமை குறைவாக இருந்தால் ஞாயிறு, திங்கள், செவ்வாய்க்கிழமைகளில் இரவு நேரத்தில் புழுங்க அரிசி கஞ்சி உப்பு போட்டு இந்த புளி சேர்க்காத துவர சட்டினி தொட்டுக்கிட்டு இந்த 3 நாளைக்கு ராத்திரி நேரத்தில் கொடுத்தோம்னா
அந்த ஜாதகருடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் வலிமை அடைந்து விடுவார். இன்னும் தூரம் இருக்குதே, அது சேர்ந்த மாதிரி சொல்லி போறனுங்க. இதே ஒரு ஜாதகத்தில் சந்திரன் கெடுதல் செய்யக்கூடிய நிலைமையில இருந்தா திங்கட்கிழமை ராத்திரி 8 to 9 வரைக்கும் சந்திர ஓரை நடக்கும். அந்த ஓரையில ஒரு 20 கிலோ அரிசி ஒரு பக்கம் வச்சுக்கணும். 2 கையில அரிசியை அள்ளிட்டு, சந்திரரே எனக்கு இடையூறு செய்யக்கூடாதுன்னு சொல்லி ஒரு இள ஆரஞ்சு நிறமான பையில அதை போடணும். இதை 2 தடவை செய்யணும். மற்றபடி அந்த அரிசி எல்லாம் சேர்த்திக்கலாம். உடன் 2 கிலோ உப்பு வச்சிடலாம். பணம் 200 ரூபாய். இன்னைக்கு இருக்கிற 200 ரூபாய் ஏறக்குறைய சந்திரனுடைய நேரத்திலேயே இருக்கு. அதை ஒன்றும் வச்சிடலாம். இதில் இந்த இடத்துலையும் கவனம் கொண்டு வந்துருவோன்னு, தங்களுடைய வரவு செலவுக்கு ஏற்றபடி காணிக்கையை கண்டிப்பாக வைக்க வேண்டும். அடுத்து ஒரு ஜாதகத்துல சந்திரன் பத்தி சொல்லியாச்சு. அடுத்து செவ்வாய். அந்த ஜாதகருக்கு நன்மை செய்யக்கூடிய நிலைமையில இருக்குது. ஆனா கடக ராசியில 14வது பாகையில இருக்குது. அதுதான் பரமநீச்சம். 14வது பாகையின் நிறைவும் 15வது பாகையின் துவக்கமும் செவ்வாய்க்கு பரமநீச்சம். அப்போ அந்த செவ்வாயை வலிமைப்படுத்தணும். ஞாயிறு, திங்கள், செவ்வாய், வியாழக்கிழமைகளில் உப்பு, மிளகாய், சீரகம் மட்டுமே சேர்த்து, அதாவது உடைக்காத துவரை, பார்க்கறதுக்கு தட்டப்பயிறு மாதிரி இருக்குங்க, அதை வேக வச்சு அதுல தண்ணி இருந்தா அதைய வடிச்சும் சூப்பா குடிச்சுக்கலாம். அந்த சுண்டலாவும் அந்த ஜாதகர் சாப்பிட்டா அந்த நீச்ச செவ்வாய் வலிமை பெற்றுவிடும். இதே கெடுதல் செய்யக்கூடிய நிலையில மகர ராசியில 14வது பாகையின் நிறைவுல 15வது பாகையின் துவக்கத்தில் செவ்வாய் இருந்தா அவர் வலிமையாக இருக்கிறார். அப்ப அந்த செவ்வாயினுடைய வலிமையை குறைக்க வேண்டும். அப்போ செவ்வாய்க்கிழமைக்கு காலையில 6 to 7 மணிக்குள்ள செவ்வாய் ஓரையில ஒரு 2.5 கிலோ துவரை, உடைக்காத துவரைய வாங்கிட்டு வந்துடணுமுங்க. 2 கையிலையும் அள்ளி செவ்வாயே எனக்கு இடையூறு செய்யக்கூடாதுன்னு சொல்லி 9 தடவை ஒரு சிகப்பு நிற பையில போடணும். உடன் உப்பு, மிளகாய், சீரகம், சிகப்பு நிறத்தில் இருக்கக்கூடிய பழைய 20 ரூபாய் தாளும் 9 அதுல காணிக்கையா வச்சிடணும். இந்த காணிக்கைங்கிற போது ஞாபகத்தில் வச்சுங்க, உங்களுடைய பொருளாதாரத்துக்கு ஏற்றபடி காணிக்கை இருக்க வேண்டும். அப்ப அதை வச்சுட்டு அன்னைக்கு மத்தியானமே ஒரு அனாதை ஆசிரமத்தில் அந்த துவரை மற்றும் உப்பு, மிளகாய், சீரகம், காணிக்க இதையெல்லாம் தானமா செய்துட்டா அந்த உச்சத்தில் இருக்கிற செவ்வாயினால நம்மளுக்கு இடையூறுகள் தவிர்க்கப்பட்டுவிடும். ஒரு ஜாதகத்தில் புதன் வலிமை குறைவாக இருக்கிறார், நன்மை செய்யக்கூடிய நிலைமையில இருந்து, அப்ப அந்த புதனுக்கு வலிமை கொடுக்க வேண்டும். இது எப்படி? ஞாயிறு, புதன், வியாழன், சனி, இந்த கிழமைகள்ல பச்சை பயிரை வறுத்து கொள்முங்க. கருப்பட்டியை கடிச்சிட்டு சாப்பிட வேண்டியது. இது புதன் வலிமையாக இருக்கக்கூடிய நேரமான சந்தி நேரம், அதாவது அதிகாலை 4 காலை 8 வரை, மாலை 4 இருந்து ராத்திரி 8 வரை, இதுக்குள்ள அவங்க சாப்பிட்டு வந்தாங்கன்னா அந்த புதன் வலிமை அடைந்துருவாருங்க. அடுத்து விஷயம்னு சொல்லி போடுறா. இதுக்கு தகுந்த மாதிரி அந்த புதன்
கெடுதல் செய்ய மாதிரி இருந்ததுன்னா அந்த பச்சை பயிறு தானம் கொடுக்கணுங்க. அடுத்து குரு நல்லது செய்யக்கூடிய நிலைமையில் இருந்ததுன்னா மொட்டுக்கடலை, நாட்டு சக்கரை, சீரகத்தை கலந்து ஞாயிறு, செவ்வாய், வியாழக்கிழமையில சாப்பிட்டு வந்தார்னா அந்த ஜாதகத்தில் குரு வலிமை அடைந்திருவார். இதே கெடுதல் செய்யக்கூடிய நிலைமையில இருந்தா இதைய கொண்டு போய் வியாழக்கிழமை காலையில் எடுத்து வச்சிருந்து அன்னைக்கு மத்தியானமே புத்திரகாரகனாக இருக்கக்கூடிய குருவுக்கு கொடுக்கக்கூடிய தானத்தை அனாதை குழந்தைகள் இல்லத்துல கொண்டு போய் கொடுத்துடணுங்க. அடுத்து சுக்கரன் ஒரு ஜாதகத்தில் வலிமை குறைவாக இருந்தா புதன், வெள்ளி, சனிக்கிழமைகள்ல உப்பு போடாம வேக வச்ச அவரையா பள்ளைய தவறின்னு சொல்லுவாங்க. மாசி மாசத்துல அது ஒரு சிறப்பு இருக்குது. அத கருப்பட்டியை கடிச்சிட்டு சாப்பிட வேண்டியது. ஜாதகத்தில் சுக்கரன் வலிமையாய்க்கு வருங்க. இதே சுக்கரன் கெடுக்கக்கூடிய நிலைமையில இருக்கிறாருன்னு வச்சுக்கோங்க. அந்த அவரைய வெள்ளிக்கிழமைக்கு காலையில எடுத்து வச்சிருந்து மத்தியானம் 1லிருந்து 2க்குள்ள கொண்டு போய் அனாதையர் ஆசிரமத்தில் தானமா கொடுத்தா இந்த கெடுதல் செய்யக்கூடிய சுக்கர தன்னுடைய கெடுதலை நிறுத்திக்குவாருங்க. அடுத்து சனி. இந்த சனினாவே எல்லாத்துக்கும் ஒரு பிரச்சனை இருக்குது. அதைத்தான் பெருசா பேசிட்டு இருக்கிறாங்க. விரயச்சனி, ஜென்மச்சனி, குடும்பச்சனி, சதுஷ்டாசம சனி, கண்டச்சனி, அஷ்டமச்சனி. இந்த சனி எல்லாம் நம்மளுக்கு கெடுதல் செய்யாம இருக்கணும்னா சனிக்கிழமை ராத்திரி 8லிருந்து 9க்குள்ள ஒரு 2 கிலோ கருப்பெல்ல வாங்கிக்கணுங்க. 8 தடவை அள்ளி சனீஸ்வரனே, ஏன்னா ஈஸ்வரன் பெரிய சொல்லிக்கிறாங்க, அதையும் நாம கடைபிடிச்சிருவோம். சனீஸ்வரனே எனக்கு இடையூறு செய்யக்கூடாதுன்னு சொல்லி ஒரு கருநீல பையில 8 தடவை போடணும். கூட 2 கிலோ கருப்பட்டி வச்சிடணும். 107 இரும்பு காசு அதுல காணிக்கையா வச்சிடணும். அதை அடுத்து வரக்கூடிய புதன்கிழமை அன்னைக்கு சாயங்காலம் ஒரு 7 மணி அளவில் அனாதை முதியோர் இடத்துல கொண்டு போய் தானமா கொடுக்கணும். இதே நல்லது செய்யக்கூடிய நிலையில சனீஸ்வரன் இருந்து ஜாதகத்தில் வலிமை குறைவாக இருந்தால் அந்த ஜாதகர் புதன், வெள்ளி, சனிக்கிழமைகளில் இரவு நேரத்தில் எள்ளு மாவு சாப்பிட்டு வர வேண்டும். ஆயில் பங்கம் அகட்டால போயிரு, ஆயில் விருத்தி உண்டாயிருங்க. அடுத்து ஒரு ஜாதகத்தில் நல்லது செய்யக்கூடிய ராகு வலிமை குறைவாக இருந்தா கருப்பு உளுந்த அப்படியே தோலோட ஆட்டணுங்க, ஊற வச்சு அதைய கஞ்சி காய்ச்சணுங்க. காய்ச்சும் போது கருப்படியை தட்டி போட்டுறோன்னு மனத்துக்கொசரம் இந்த கிராம்பையும் தட்டி போட்டுடலாம், ஏலக்காய்க்கு பதிலாக. அதை உளுந்து பாயசம்னு சொல்லுவாங்க, உளுந்து கஞ்சின்னு சொல்லுவாங்க. இதை புதன், வெள்ளி, சனிக்கிழமை இரவு அந்த ஜாதகர் தொடர்ந்து சாப்பிட்டு வந்தா அந்த ராகு அந்த ஜாதகத்தில் வலிமை அடைஞ்சு அவர்னால நம்மளுக்கு ஆக வேண்டிய காரியங்கள் சிறப்பாக ஆகிவிடும். இதே அந்த ராகு இன்னைக்கு சொல்ல போனா கும்பராசிக்கு 2ல ராகு மீனத்தில் இருக்குது. அது கும்பராசியை நோக்கி பயணிச்சுட்டு இருக்குது. சமீபத்தில் அது பயிற்சியாகவும் போகுது. அப்ப அது ஜென்ம ராகுவா மாறும். அப்போ இந்த 2ஆம் இடத்து ராகுவாக இருந்தாலும் சரி, ஜென்ம ராகுவாக இருந்தாலும் சரி, 7ஆம் இடத்துக்கு ஏதுவாக இருந்தாலும் சரி, 8ஆம் இடத்துக்கு ஏதுவாக இருந்தாலும் சரி, இந்த ராகுக்கு கருப்புளுந்து தானம், இந்த கேதுவுக்கு கொள்ளு தானம் கருப்பட்டியுடன் போதுமான காணிக்கையுடன் சனிக்கிழமை ராத்திரி எடுத்து வச்சிருந்து அடுத்து வரக்கூடிய புதன்கிழமை அன்னைக்கு ராத்திரி கொண்டு போய் அனாதை முதியோர் இல்லத்துல அவங்களுக்கு உண்டான பொருள்களை தானமா கொடுத்துடணும். ஏன்னா ராகு கேது அப்படின்னா நமது முன்னோர்கள், சனினா ஒரு வயதான கிரகம், மொண்டி மொண்டி நடக்கக்கூடிய கிரகம், அழகில்லாத கிரகம். அப்ப இந்த சூழ்நிலையில் இருக்கக்கூடியது எல்லாம் அனாதை முதியோர் இல்லத்துல இருப்பாங்க. அதுக்கு ஏற்றவாடு அங்க கொண்டு போய் அவங்களுக்கு உண்டான தானங்களை கொடுத்துட்டோம்னா அவங்களால நம்மளுக்கு ஏற்படக்கூடிய அனுபவித்துக் கொண்டிருக்கின்ற துன்பங்கள் தவிர்க்கப்படும்.
இப்போ ஒரு கிரகத்தை வலிமைப்படுத்தணும் தூபத்தினால. ஞாயிற்றுக்கிழமைக்கு மஞ்சள் சந்தனத்தை தணல்ல போட்டா புகை வரும். அந்த புகையை சுவாசம் பண்ணினோம்னா சூரியனுடைய ஆற்றல் நம்முடைய கிட்ட பெருகி போயிடும். அடுத்து சந்திரனுக்கு சாம்பிராணி, இது திங்கக்கிழமை ராத்திரியில தணல்ல போட்டோம்னா புகை எந்திரிக்கு. அதைய சுவாசம் பண்ணுனா சந்திரன் ஜாதகத்தில் வளர்த்த நம்மளுக்கு நன்மை செஞ்சிருவார். அடுத்து செவ்வாய், செங்குங்குலியம், இதை செவ்வாய்க்கிழமைக்கு பகல்ல தணல்ல போட்டோம்னா கொபகுரு வரும். சாம்பிராணியை விட அதிகமாகவே அதை சுவாசம் பண்ணுனா நம்ம உடல்ல ரசாயன மாற்றம் ஏற்பட்டு ஜாதகத்தில் செவ்வாய் வலிமை குறைவாக இருந்தாலும் வலிமை பெற்று நமக்கு நன்மையை செய்வார். அடுத்து புதன், பச்சை கற்பூரம். புதன்கிழமைக்கு காலையில் நேரத்திலையோ ராத்திரி நேரத்திலையோ தணல்ல ஓட்டோம்னா புகை வருமுங்க. அதை சுவாசம் பண்ணோம்னா இந்த மூடம் வக்கரம் இன்னும் பூமியிலிருந்து தொலைவில் இருக்கக்கூடிய புதன், இதனால எல்லாம் அந்த புதன் கிரகம் நம்மளுக்கு பலனை கொடுக்காம இருந்தா கொடுக்கறதுக்கு ஆரம்பிச்சிரு. இந்த பச்சை கற்பூர தூபத்தை சுவாசம் பண்ணுனா. அடுத்து குரு, ஒரு ஜாதகத்தில் நல்ல நிலையில இருந்து வலிமை இல்லாமல் இருந்தாருன்னா ஆம்பல் என்று சொல்லக்கூடிய தாமரை சம்பந்தப்பட்ட அத்தனை பொருட்களையும் தணல்ல போட்டா புகை வரும். இது வியாழக்கிழமைக்கு அந்த புகையை சுவாசம் பண்ணோம்னா குரு ஜாதகத்துல வளர்த்துக்கு வருங்க. கோச்சாரத்துல குரு மகர ராசியில ஒரு 6 பாகக்குள்ள இருக்கிறார். அவரு நீச்சமுங்க. அப்ப அந்த நீச்ச குருவையும் அப்போதைய குரு பலனுக்கு தேவையானவர்கள் வலிமைப்படுத்தணும்னா இந்த சமாச்சாரத்தை தான் அவங்க செய்யணும். அதாவது ஆம்பல் சம்பந்தப்பட்ட சமூலங்கள் அத்தனையும் தணலில் போட்டு எந்திரிக்கக்கூடிய புகையை சுவாசம் பண்ணுனா குருபலம் வந்துருமுங்க, வலிமையா கிடைச்சிருமுங்க. ஏன்னா இது மகர ராசியில 5 பாகை 6 பாகைக்குள்ள இருக்கிற குரு நீச்சமடைகிறதுனால வலிமை இருக்காது. அந்த மகர ராசியிலிருந்து அவங்க பார்க்கக்கூடிய இடத்துக்காரங்கெல்லாம் நம்மளுக்கு குருபலன் இருக்குது அப்படின்னு ஏமாந்து போயிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காகத்தான் இதை சொல்றேன். அடுத்து சுக்கிரன், ஒரு ஜாதகத்துல வலிமை குறைவா இருக்குது. அப்போ அந்த சுக்கிரனுக்கு வலிமை கொடுக்கணும். லவங்கம், அதாவது கிராம்புன்னு கூட சொல்லுவாங்க. இதை வெள்ளிக்கிழமைக்கு தணல்ல போட்டா இதை பொடி பண்ணி தான் போடணும், இல்லைன்னா படப்படன்னு வெடிக்க கூட செய்யும். போட்டு அந்த புகையை அந்த ஜாதகர் சுவாசம் பண்ணுனா சுக்கிரன் வலிமை ஆகி விடுவார். பெண்ணோ மாப்பிளையோ சீக்கிரம் அமைஞ்சு விடுவார். அவங்க 2 பேருக்குள்ள இருக்கிற பிரச்சனையும் தீர்ந்து விடும். அடுத்து சனி, ஆயுள் காரகன். அவரு மேசத்துல நீச்சமா இருக்கிறாருன்னு வச்சுங்க. சனி மேசத்துல 20 பாகை வரைக்கும் நீச்சம், 10வது பாகையின் நிறைவில் 11வது பாகையின் துவக்கத்துல பரம நீச்சம். இப்ப இந்த சனியை வலிமைப்படுத்தணும். தணல்ல கருங்காலி அப்படிங்கிற மரத்தை சீவி சீவி போட்டோம்னா அதுல இருந்து புகை எந்திரிக்குமுங்க. இந்த புகையை சுவாசம் பண்ணுனா அந்த நீச்ச சனி வலிமையாய்க்கு வருங்க. அடுத்து இந்த ராகு கேது கெடுதல் மட்டும் செய்ய மாட்டாங்க, நன்மையும் செய்வாங்க. 3, 6, 11 இருந்தா அவங்க வலிமை குறைவாக இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. ஜாதகத்துல இந்த ராகுக்கு இந்த கருங்கடுகு நாம சமையலுக்கு பயன்படுத்துறோமே, அந்த கடுகை பொடி பண்ணி தணல்ல போட்டோம்னா ராகுக்கு வலிமை உண்டாகிரு ஜாதகத்துல. இதே கேதுவுக்கு சிகப்பு சந்தனம், அதாவது செம்மரம்னு சொல்லுவாங்க, இதை தணல்ல ஓட்டோம்னா புகை எந்திரிக்கு. இதைய சுவாசம் பண்ணோம்னா ஜாதகத்துல நீச்சமாக இருக்கக்கூடிய கேதுவும் வலிமை பெற்று
அவரால் நன்மை செய்யக்கூடியதை நாம அனுபவத்துல தெரிஞ்சுக்கலாமுங்க. இப்போ ஒரு பொதுவா பரவலா ஒரு சமாச்சாரம் நடந்துட்டு இருக்குது. 25 வருஷத்துக்கு முதல்ல எல்லாம் செயற்கையில, அதாவது குழாய் குழந்தை மருத்துவமனைன்னு இல்ல. ஆனா இப்போ அங்கங்க நகரமா இருக்குது. அப்போ குழந்தைகள் உருவாகாததுக்கு என்ன காரணம்? முதல்ல எல்லாம் புது பொண்ணு மாப்பிள்ளைனா வெற்றிலை பாக்கு போடணும். இது மாமனார் வீட்டுக்கு மாப்பிள்ளை போயிட்டு வர்ற போது அந்த பொண்ணும் போடணும், அந்த மாப்பிள்ளையும் போடணும். இந்த வெத்தலைவாக்கு போடுற பழக்கத்தை அவங்க 3 வேளையும் கடைப்பிடிச்சு வந்தாங்கன்னா அடுத்த வருஷம் அவங்க அப்பா அம்மா ஆயிருவாங்க. குழந்தை இல்லாதவங்களும் இதை செய்தால் விரைவில் அவர்களுக்கு வம்ச விருத்தி உண்டாகும். வெற்றிலை பாக்கு, ஓடக்கல் சுண்ணாம்பு, புகைகளை சேர்த்திடக்கூடாது. இந்த கிளிஞ்சல் சுண்ணாம்பு போற்றக்கூடாது. ஓடக்கல்ல செய்யப்பட்ட சுண்ணாம்பு சூளையெல்லாம் கிடைக்கும், இன்னைக்கு நடைமுறையில் இருக்குது. விசாரிச்சு வாங்கி உபயோகப்படுத்துங்க. தாம்பூல தரிப்பும் கருத்தரிப்பும் இதெல்லாம் சம்பந்தம் இருக்குதுங்க. ஒண்ணும் இல்லை, இந்த வாஸ்து புருஷா எதிர்த்தா அதுக்கும் கூட இந்த வெத்தலை கொண்டு போய் வச்சிடறாங்க. அப்போ அந்த அளவுக்கு இந்த வெத்தலை வாழ்க்கையில ஒரு சிறப்பு தன்மை இருக்கிறது. வாஸ்து புருஷன் விழிச்சிட்டாரு, பல்லு விளைச்சிட்டாரு, குளிச்சுட்டு இருக்கிறாரு, சாப்பிட்டு இருக்கிறாரு, தாம்பூலம் தரிசிட்டு இருக்கிறாரு, இந்த மாதிரி இதுலதான் கால் போடணும்னு சொல்லுவாங்க. அப்ப அந்த தாம்பூலம் தரிப்பதற்கும் கருத்தரிப்பதற்கும் எவ்வளவு சம்பந்தம் இருக்கின்றது என்பதை நமது முன்னோர்கள் சூசகமாக தெரிவித்திருக்கிறார்கள். வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம். என்னுடைய விவரமுங்க விஜயமங்கலம் கருணாகரன். என்னுடைய அலைபேசி வரிசை எண் 88 70 53 10 83. நன்றிங்க. என் நன்றி கொண்டார்க்கும் உய்வுண்டாம், உய்வில்லை செய் நன்றி கொன்ற மகற்கு. விஜயமங்கலம் கருணாகரன் ஐயா அவர்கள் மிக சிறப்பான சொற்பொழிவை நமக்காக கொடுத்திருக்கிறார்கள். அவர்களுடைய சொற்பொழிவை பாராட்டி பொன்னாடை போற்றி கௌரவிக்குமாறு வேலுசிவாய் அவர்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன்.